ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சார்லஸ். இப்போ எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. என்னன்னா, நம்ம நல்லது செய்யணுமா வேணாமா அப்படின்ட்டு. எதுக்காகனா, இப்போ நல்லது செய்யறோம், இப்படியே தான் இருக்கோம். கெடுதல் செய்யறாங்க, நல்லா தானே இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க, நல்லா வாழ்றாங்க அப்படின்னு நம்ம தாட் இருக்கு இல்லையா? ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் நல்லா சூப்பரா இருப்பாங்க. இதுவே நீங்க கெடுதல் செஞ்சீங்கன்னா அதோட பாவம் 7 தலைமுறைக்கும் அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதாச்சும் உங்க தெருவில் இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்க இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், நல்ல அடிச்சு சம்பாதிப்பான், பொய் சொல்லி சம்பாதிப்பான், கொள்ளையடிக்கிறான், ஒருத்தனை கொலை பண்ணி சம்பாதிப்பான். அவனுங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்களோட குழந்தையோ இல்ல அவனுக்கே கூட செத்தா கூட சுடுகாடு கிடைக்காத உலகத்துல நம்ம பார்த்துருக்கோங்க நிறைய பேருக்கு. ஆனா ஒரு சில இதுலயும் ஒரு மாறுதல் இருக்கு. அந்த ஆள் நல்லா இருப்பாரு, ஆனா அவருடைய குழந்தைக்கோ இல்ல அவருக்கு கூட வேற ஏதாச்சும் கெடுதல் நடந்திருக்கலாம். பட் அது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்களுடைய முன்னோர்கள் ஏதோ பாவம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல. தப்பா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இல்ல சார்லஸ் தப்புன்னு சொல்லுங்க, கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்ட்னு சொல்லுங்க. உங்களுடைய சாய்ஸ் தான் அது. ஸோ நல்லது செய்யணுமா கெடுதல் செய்யணுமா உங்ககிட்டே விட்டுருக்கேன். நீங்க தான் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.